நம்ம எல்லாருமே நினைக்கிறது ஒரு விஷயம், ஆசைப்படுறது ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஆசை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். நான் விருப்பப்படுற விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஏக்கம் எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கும். அப்படி ஏக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஒரு சில விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி சொல்கிறோன்னா, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கணக்கு போட்டு வாழணும்னு நினைக்கிறோம். 10 வயசில் இங்கே படிக்கணும், 15 வயசில் அங்கே படிக்கணும், 20 வயசில் இப்படி இருக்கணும், 25 வயசில் இப்படி திருமணம் நடக்கணும், அந்த திருமணத்திலையும் இன்னார் தான் எனக்கு வாழ்க்கை துணைவியா அல்லது துணைவராக வரணும், அந்த வாழ்க்கையானது இப்படி இருக்கணும், இத்தனை குழந்தைகள் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கணும், ஆடம்பரமான வாழ்க்கை, பங்களா, இப்படியெல்லாம் இருக்கணுங்கிறது மனிதன் போடுகின்ற கணக்கு. இந்த மனித கணக்கு எப்பொழுதுமே சரியாக இருக்கிறதா அப்படின்னா அந்த கணக்கு எப்போதுமே சரியாக இருப்பது இல்லை. மாறாக அது தப்பும் தவறுமாக போய்விடும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் சரியாக இருக்கும் என்ற அந்த உறுதிப்பாடு அப்படிங்கிறது கிடையாது. அப்படி எந்த ஒரு மனிதனும் இந்த புவியிலே வாழ்ந்ததில்லை. அவன் எடுத்த முடிவுகள் எல்லாம் சரியாகத்தான் இருந்தன, அவன் ஆஹா ஓஹோ என்று வாழ்ந்தான் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மனிதனை காட்ட முடியுமா என்றால் ரொம்பவே கடினமான விஷயம். அவ்வாறு ஒருவரையும் நம்மால் காட்ட முடியாது. வாழ்க்கையில் அவங்க தோல்வியே சந்திச்சதில்லைங்க, அவங்க நினைச்சதெல்லாம் நடந்தது அப்படின்னு யாரையாச்சும் நீங்க சுட்டி காட்ட முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஏதோ ஒரு சறுக்கல் இருந்திருக்கும். இது மனிதன் போடுகின்ற கணக்கு. அதனால் தவறு ஏற்படுவது இயல்பு. ஆனா இறைவன் போடுகின்ற கணக்கு, ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தப்பாகாது. ஈசன் போடுகின்ற கணக்கு எப்பொழுதுமே தவறாகாது. இந்த புவியிலே வசிக்கின்ற ஜீவராசிகளுக்கு மட்டுமல்ல, அண்ட சராசரமும் இந்த பிரபஞ்சமும் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று அவர் போட்ட கணக்கும் எப்பொழுதுமே தப்புவது இல்லை. நம்ம வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறோம். நம்ம வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் இறைவன், இந்த சிருஷ்டிகர்த்தா, அவர் படைத்த எல்லா ஜீவராசிகளும் எல்லா உயிரினங்களும் அண்டம் பேரண்டம் இந்த மாதிரி எல்லாமே எப்படி இயங்க வேண்டும் என்ற கணக்கை போட்டுவிட்டார். என்ற கணக்கை ஏற்கனவே போட்டுவிட்டார். அந்த கணக்கின்படி எல்லாம் சரியாக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் கணக்கிலிருந்து தப்புவது ஏதும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இப்போ நம்ம இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறோன்னா, நிறைய பேர் அந்த ஒரு சிற்றின்பங்களால் பார்த்தீங்கன்னா இன்னார் தான் தனக்கு வாழ்க்கை துணைவியாக வரணும், இன்னார் தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை இப்படிங்கிற மாதிரி, இந்த தொழில் எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இந்த வேலை எனக்கு நீடித்திருக்க வேண்டும், இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், எப்போவுமே சந்தோஷமான வாழ்க்கை இருக்கணும்னு சில பேர் நம்ம கணக்கு போடுறோம் இல்லையா? ஆனால் இதெல்லாம் சில நேரத்தில் நடைபெறாது. சில நேரத்தில் என்ன, பெரிய 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 நேரங்களில் இல்லை பெரும்பாலும் நடப்பதில்லை. அதுக்காக உடனே நம்ம ஆட்கள் எடுக்கின்ற முடிவு, கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுருவாங்க. சாமியே இல்லைங்க, நான் நினச்சது எதுவுமே நடக்கல, அப்புறம் எங்க சாமி? நீ நினச்சது நடந்துட்டா சாமி எதுக்கியா? நீ நினச்சதெல்லாம் நடந்துட்டா சாமி எதுக்கு? ஆனால் அதுக்கப்புறமா ஒரு வாழ்க்கை அமையும் பாருங்க. நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட வாழ்க்கை நிராகரிக்கப்பட்டிருக்கும், அல்லது அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் போயிருந்திருக்கும். முயற்சி செய்திருந்தால் கிடைக்காமல் போயிருந்தாலும் அதன் பின்பு உங்களுக்கு வருகின்ற வாய்ப்பானது இன்னும் பிரகாசமானதாக இருக்கும். நீங்கள் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால். ஏன் இறைவனை சரணடைந்தவராக இருந்தால் என்று அழுத்தி இந்த இடத்துல கூறுகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஆசாபாசம் பாசம் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இறைவன் அமைத்து கொடுப்பதையெல்லாம் நான் அப்படியே ஏற்றுக்கொள்கின்றேன் என்ற மனப்பக்குவத்தில் இருப்பவர்களுக்கு இறைவன் நல்ல ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி தருகிறார். இந்த கர்மாவின் காரணமாக நம்மள கோட்பாடுல இந்த புனர்ஜென்மம் அப்படிங்கிறது, மறுஜென்மம் அப்படிங்கிறத பற்றின கோட்பாடு ஆழமானது. கர்மா தொடரும். நான் இப்போ செய்கிறேன் அப்படின்னா அது ஏதோ ஒரு பிறவியில் நான் அனுபவித்து ஆக வேண்டும் அப்படிங்கிறது கர்மான்னு வச்சுக்குங்க. அப்போ இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னா இதுக்கு காரணம் இறைவன் அல்ல. உனக்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் செய்த தீவினைகளின் காரணமாக அதை கழிப்பதற்காகவே இந்த பிறவியை எடுத்திருக்கிறாய். இவ்வளவு தெரிந்ததுக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிப்பு வருது. அது இந்த பிறவிலேயே சில பேருக்கு கிடைச்சிருது. சில பேர் ரொம்ப அதிக பாவம்னா அது அடுத்த பிறவியிலிருந்தே ஆரம்பிச்சிடும். பிறப்புல இருந்தே அந்த கஷ்டமானது ஆரம்பிக்கிறது. ஏன்னா கழிக்க முடியாத பாவம் அப்படிங்கும் போது இந்த பிறவியில் இன்னும் கொஞ்ச நாள் தான் உன் வாழ்க்கைனா இப்போ அந்த கஷ்டத்தை கொடுத்து என்ன பண்றது? அப்ப இன்னொரு பிறவி, அதற்கு தகுந்த மாதிரியான பிறவிகள் அமைய பெறுகின்றன. இத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகும் கூட ஒரு மனிதன்
தன் கர்மாவை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் மேலும் மேலும் தீய கர்மாக்களை சேர்த்து கொண்டே போனால் பிறவி என்பது அறுக்கப்படாது, மீண்டும் மீண்டும் பிறவியே கொடுக்கப்படும். ஏன்னா இந்த கர்மாவெல்லாம் கழியணும். நல்வினையாகட்டும் தீவினையாகட்டும் ரெண்டுமே கழிஞ்சாகணும் பிறவி அறுக்கப்பட வேண்டும் என்றால். அதன் பொருட்டே ஈசனாகப்பட்டவர் கணக்கை போடுகிறார் ஒவ்வொரு ஜீவராசிக்கும். எங்க நம்ம வீட்டில் இருக்க 4 பேத்துக்கு நம்ம கணக்கு வழக்கு பார்க்க முடியல. அதே ஒரு பஞ்சாயத்தில், அந்த பஞ்சாயத்தில் ஒரு ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்க முடியாது. நீ இப்படியே போனோம்னா எடுத்துங்களேன், ஒரு நாட்டோட பிரச்சனையே ஒரு பிரதம மந்திரியால் முழுசாக தீர்க்க முடியல. இப்படி எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். பார்க்கும்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்மளால செய்ய முடியல. அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்சத்தின் இயக்கத்தை முன்னரே தீர்மானித்து எல்லாம் இவ்வாறு தான் நடைபெறும் அப்படிங்கிற கணக்கை போட்டு வச்ச இறைவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? இந்த ஈசன் எவ்வளவு பெரியவராக இருப்பார்? பெரியவரெல்லாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒப்புமை, அப்படிலாம் சொல்லவும் கூடாது. அப்ப எவ்வளவு ஆற்றல் படைத்தவர் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் போடுகின்ற கணக்கு தப்பாகுமா? அற்ப மானிடர்களாகிய நாம் போடும் கணக்கு வேணால் தவறாகலாம், ஆனால் ஈஸ்வரன் போடும் கணக்கு எப்பொழுதுமே தவறாவது இல்லை. வாழ்க்கையை வருகின்றவாறே ஏற்றுக்கொள்ளுங்கள். எப்படி வாழ்க்கை அமைகிறதோ, சரணடைந்த பிறகு எல்லாம் இறைவன் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எந்த மாதிரியான வாழ்க்கை சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அதை அவ்வாறே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் முடிவு உங்கள் கையில். எல்லா சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படும். அதை தேர்ந்தெடுப்பதும் அதை நிராகரிப்பதும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீர்கள். அவ்வளவுதான். ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது, உங்களை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படுகிறது. மறுமுனையில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை ஏற்படுகிறது. இந்த ரெண்டும் உங்கள் முன்னால் இருக்கும். இதில் இதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீர்கள் என்பது பொறுத்து தான் உங்களது வாழ்க்கையோட அடுத்த கட்ட பயணம் அப்படிங்கிறது இருக்கும். இது மாய வலைப்பின்னல் போல இந்த வாழ்க்கை. என்னதான் கர்மா அப்படின்னு சொன்னாலும் அதுல பெரும்பகுதி நம்மளை தொடர்ந்து வந்தாலும் அடுத்து நீ எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறது உன் வாழ்க்கையை தீர்மானிப்பதாக இருக்கும். இந்த ரகசியத்தை உணர்ந்து கொண்டு சரியான முடிவை எடுப்பவர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி எளிமையா பயணிக்கிறாங்க. அந்த பிறவியில்லா நிலைமையை நோக்கி எளிமையாக பயணிக்கிறார்கள். இந்த பிறவியில் இல்லாட்டியும் கூட மற்றொரு பிறவியில் நம் பிறவி அறுக்கப்பட்டு விடும் ஈசனால் அப்படிங்கிற நம்பிக்கையில எப்பவுமே இறை சிந்தனையில, இறை பக்தியில, இறைவனை பற்றிய நினைவிலேயே தங்கள் காலத்தை கழிக்கிறார்கள். கண்டிப்பா ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இறைவனுடைய கருணை பார்வை அவர்கள் மீது பட்டு அவர்களை இறைவன் தன் பாத மலர்களிலே ஓய்வெடுக்க வைத்து விடுவார். அந்த பிறவி, அந்த சூழலிலிருந்து அவர்களை மீட்டு வெளியே எடுத்து விடுவார். இதுதான் உண்மை. அப்ப நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெருசாக வேண்டாலும் கட்டலாம், நம் மனக்கோட்டை எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் கட்டலாம். ஆனால் இறைவன் கட்டிய கோட்டை அல்லது இறைவன் வகுத்து கொடுத்த கணக்கிலிருந்து எதுவும் தப்பாது. அப்ப இறைவன் நமக்கு செய்வது எல்லாம் நம் நன்மைக்கு. எதுவாக இருந்தாலும் நம் நன்மைக்கு. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுற, இதை போய் நன்மைன்னு சொல்றீங்களே, கஷ்டத்தை ஏத்துக்க உன் கர்மா கழியுது. எந்த ஜென்மத்துல இந்த கர்மத்தை எடுத்துட்டு வந்தோமோ அதை இப்ப கழிக்கிறதுக்காக இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அதை கடினமாக நினைத்தால் அதையும் உனக்கு எளிமையாக்கி விடுகிறார். ஆனால் அதன் பொருட்டு நீ இன்னொரு பிறவி எடுத்து மீண்டும் அனுபவிக்க வேண்டியது வரும். ஆனால் வருவதை வருவது போலே ஏற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே நல்லது. ஈஸ்வரனுக்கு தெரியும் உனக்கு பக்குவப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. ஆறுதல் சொல்றதுக்கோ அல்லது ஏதோ மேற்போக்கா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லப்படுறது இல்லை. தெளிவா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த கஷ்டம் வேண்டாம் அப்படின்னா விமோசனம் கிடைச்சிடும். போய் இறைவன்கிட்ட அழுது மன்றாடி கேட்டுக்கொள், கிடைச்சிடும். ஆனா நீ செய்த கர்மாவை நீ தான் அனுபவித்தாக வேண்டும். இப்போது வேண்டாம் என்று விட்டாய், அதனால் நான் விட்டு விடுகிறேன். ஆனா இதை நீ அனுபவித்தே ஆக வேண்டும், அதற்காக இன்னொரு பிறவையும் எடுத்தாக வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இயல்பா இருக்கும். ஏன்னா செஞ்சதை நம்ம தான் அனுபவிக்கணும். ஒரு நன்மை செஞ்சா நன்மை நமக்கு வரும். ஒரு தீமை செஞ்சிருக்க அந்த ஜீவன் எவ்வளவு வதைப்பட்டு இருக்கும், எவ்வளவு துன்பப்பட்டு இருக்கும். அப்ப அதோட வலியை நீ எப்ப புரிஞ்சுப்ப? இப்ப வேண்டாம் நான் அழுதுட்டேன், நான் விட்டுட்டேன். ஆனா நீ திருப்பியும் அதை அனுபவிச்சு ஆகணும் அப்படிங்கிறது அதோட கர்ம பயனா இருக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா உயிர்கள் மீதும் அன்பு காட்ட ஆரம்பிப்போம். இந்த வாழ்க்கையை பற்றின தெளிவானது ரொம்ப தெளிவாக உங்களுக்கு புரிய வரும். பெரும்பாலும் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டு, நான் இறைவனை வழிபடுகின்றேன், ஈசனை வழிபடுகின்றேன், ஆனால் சில நேரங்களில் எனக்கு அவர் உதவுவதில்லையே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் சில பேர் கொண்டுள்ளனர். அது எல்லாத்துக்கும் இயல்பாக வர்றது தான்.
ஏன்னா எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் சக நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து தாண்டி இறைவனிடமும் அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது வரும்போது இந்த மாதிரியான வார்த்தைகள் வருவது தவிர்க்க முடியாததாக ஆகின்றது. சரி, அப்போ நான் எதிர்பார்க்கிறது தப்பா அப்படின்னா தவறெல்லாம் இல்லை, கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இன்பம் துன்பம் ரெண்டு விஷயம் நம்ம வாழ்க்கையை வந்துட்டு ஆட்டி படைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம குறிப்பிட முடியும். அந்த ஆசை இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுக்கு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. அதே சமயத்தில் ஆசை இருக்கும் பொழுது அது வந்துட்டு நிறைவேறிவிட்டதாக நாம் நினைத்து கொள்ளும் பொழுது அது இன்பமாக நமக்கு தெரிகின்றது. அதே சமயத்தில் நான் வைத்த ஆசையானது நிறைவேறாமல் போய்விட்டது என்று நினைத்து கொள்ளும் பொழுது அது துன்பமாக நமக்கு தெரிகின்றது. நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்பமாக நமக்கு தெரிகின்றது, துன்பமாக நமக்கு தெரிகின்றது. அப்ப இன்பமாக தெரிவது எப்படி அப்படின்னா அதை அடைந்து விட்ட எண்ணத்தில் நம் மனதானது பூரித்து காணப்படுவது இன்பமாக தெரிவதாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அதை இழந்து விட்டதாக நினைக்கும் பொழுது அது துன்பமாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம். உண்மையில் இன்பம் துன்பம் உண்டா அப்படின்னா கட்டாயமா கிடையாது அப்படின்னு தான் ஞானிகள் வந்துட்டு குறிப்பிட்டு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த இன்ப துன்பத்திலிருந்து வேறுபட்டு நிற்கும் பொழுதுதான் இறைவனை உணர முடியுமானா கட்டாயமா அந்த அடிப்படையான ஆசை அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகின்றது. அப்ப நாம் இறைவனை வந்துட்டு எளிதில் நெருங்க முடிகிறது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இயல்பா நம்ம சொல்ற விஷயம், கஷ்ட காலத்துல இறைவன் வந்து என்னை காப்பாற்றுவதில்லையே அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. சில பேர் நான் பிறந்ததுல இருந்தே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த காலத்திலும் வந்துட்டு இறைவன் வந்துட்டு உதவி செய்ததே இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எல்லாம் எழுவது இயல்பான ஒன்றுதான். ஒன்னே ஒண்ணுதான், எப்பவுமே வந்துட்டு நம்ம நிகழ்காலத்தில் இருப்பது இல்லை. அதுதான் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய தவறான விஷயமும் கூட அப்படின்னே நம்ம சொல்லலாம். நம் உடல் மட்டும்தான் நிகழ்காலத்தில் இருக்கிறதே தவிர நாம் நிகழ்காலத்தில் இருப்பதில்லை. ஒன்று எதிர்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டு அல்லது கடந்த காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டேதான் இருக்கிறோமே தவிர நிகழ்காலத்தை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. அப்படி நிகழ்காலத்தில் நடப்பதை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டு அது எவ்வாறு வந்தாலும் அதனை நான் எதிர்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது. அப்படி நிகழ்காலத்தில் வாழ்பவர்கள் வந்துட்டு இறைவனாகவே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிகழ்காலத்துல உடலும் இருக்கணும், உள்ளமும் இருக்கணும், மனமும் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அது முறையான பயிற்சி இல்லாமல் யாருக்கும் கிடைப்பதும் இல்லை. அவ்வாறு நிகழ்காலத்தில் வாழக்கூடிய ஆன்மாவாக மாறும் பொழுது இறைவனாகவே ஆகின்றோம். அப்பொழுது இறைவன் வழிகாட்டுகின்ற நன்மையும் கிடையாது, தீமையும் கிடையாது என்று. நம்மால் நிகழ்காலத்தில் இருக்க முடியவில்லை அப்படிங்கும் போது எல்லாமே துன்பமாக தான் இருக்கு. நான் இறைவன்கிட்ட கேட்டேன் கிடைக்கல, இறைவன்கிட்ட அதை கேட்டேன் கிடைக்கல, இதை கேட்டேன் கிடைக்கல. நம்ம ஏன் கேட்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல கேட்டுக்கொள்வது. உலகத்தில் எத்தனையோ உனக்கு கொடுத்துருக்காரு. நல்ல இயற்கை காட்சி அங்கங்கே பார்த்தா பசுமையாக இருக்கும். அதெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணும்னு இல்லையே. நம்ம போகிற போக்கில் ரோட்டில் முளைச்சிருக்க செடியெல்லாம் எப்படி முளைச்சிருக்கு அப்படிங்கிறதே பெரிய அதிசயமான விஷயம். அதெல்லாம் அமைதியாக உட்காந்து பார்க்கறதுக்கு கூட நமக்கு நேரம் இல்லை. ஆனால் அதெல்லாம் இறைவன் உங்களுக்காக கொடுத்தது. ஆனால் அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டு வீட்டில் தனியாக ஒத்த ரோஜா வாங்கி வச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறதா மனுஷனோட ஆசை. அப்போ எது கிடைக்கலன்னு ஆசைப்படுறோம்? ஒத்த ரோஜா கிடைக்கலன்னு ஆசைப்படுறோம். ஆனால் இறைவன் நமக்காக கொடுத்த பெரிய பூந்தோட்டமே இந்த உலகத்தில் இருக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம கண்டுக்கிறது இல்லை. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்ததை காண்பது, இறைவன் நமக்கு கொடுத்ததை அனுபவிப்பது. நானாக கேட்டு ஒன்றை பெறுகிறேன் அப்படிங்கும் போது அதில் இன்பம் துன்பம் எல்லாம் கலந்து வந்துடுது. ஒன்னே ஒன்று யோசிச்சு பாருங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ரோட்டு ஓரத்தில் புல்லு முளைச்சிருக்கு, அது காஞ்சி போனாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். அது திடீர்னு செழுமையாக வளர்ந்தாலும் நம்ம கவலைப்பட மாட்டோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரீங்க, நல்லா பூக்கும் போது மனசு வந்துட்டு இன்பமாக உணர்கிறது, காஞ்சு போகும்போது துன்பத்தை உணரும். அதனால தான் நான் சொல்கிறேன், இறைவன்கிட்ட எதையும் கேட்காதீர்கள், கேட்டு பெறாதீர்கள். கேட்டேன் கிடைக்கவில்லை என்று நினைக்காதீர்கள். அவர் கொடுக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு காரணம் உங்களுக்காகத்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ரோட்டு ஓரத்தில் அல்லது மலையோரங்களில் அதுவாக முளைச்சிருக்க செடியை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி நமக்கு கிடைத்திருக்கின்ற அனைத்தையும் வைத்து சந்தோஷமாக இருப்பதாக உணர்ந்து கொண்டால் வாழ்க்கை இன்பமானதாக இருக்கின்றது. அதை விட்டு நான் மனதில் நினைத்தது எனக்கு என்ன வேண்டுமோ அதை கேட்டு பெறுகின்றேன் அப்படிங்கும் போது அந்த ரோஜா செடியானது பூக்கவும் செய்யும், காயவும் செய்யும். நான் கேட்டு பெற்றது எனக்கு கிடைக்கவும் செய்யும், கிடைத்தால் அதில் எதுவும் பிரச்சனை வரவும் செய்யும். அப்படின்னா அதுக்கு நம்ம தான் பொறுப்பை தவிர இறைவன் பொறுப்பாக மாட்டார். கேட்டால் கொடுத்துருவார், ஆனால் அதற்கான இயல்பு வந்துட்டு எப்பவுமே மாறாது. அப்படிங்கும் போது அதையும் நாம் பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே.
அப்போ எல்லாமே வந்துட்டு இயற்கையோட செயலில் இயற்கையாக நடந்து செல்லும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு வருவதில்லை, எந்த மனக்குழப்பமும் நமக்கு வருவதில்லை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவன் கொடுத்ததை நாம் அனுபவிப்பதாக இருந்தால் மிகவும் உன்னதமானதாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நிறைய தவறுகள் செஞ்சுட்டேன். சுகபோகங்கள் அப்படிங்கிற அந்த மாயையின் காரணமாக வாழ்க்கையில் எது உண்மை அப்படிங்கிறதவே உணர்ந்து கொள்வதற்கு மறுத்து அந்த சுகபோகங்களுக்கு ஆட்பட்டு பல தவறுகளை செய்துவிட்டேன். இனிமேல் நான் வந்துட்டு வாழ்க்கையை தேடி போகலாமா அல்லது இறைவனை நாடி செல்லலாமா, சிவத்தை உணர முற்படலாமா அப்படிங்கிற அந்த ஐயப்பாடு பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இருப்பதுதான். ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இது எல்லாம் கர்மாவின் காரணமாக ஆரம்ப காலகட்டங்கள் நம் மனதை வந்துட்டு இருள் சூழ்ந்து கொண்டது போல அந்த மாயையானது நம்மை மயக்கி இந்த உலக இன்பங்களுக்குள் நம்மை போட்டு அழுத்தி விடுகின்றன. அதிலிருந்து வெளியே வந்து சிவபெருமானை நினைப்பதே அவரோட கருணை. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன, இவ்வளவு வாய்ப்புகள், இன்னும் சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இனி நான் சிவபெருமானை நினைக்க முடியுமா, அவரை அடைய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த நினைப்பு உங்களுக்கு வருதுனாலே இறைவனோட அந்த கருணை பார்வை உங்களுக்கு கிட்டி விட்டது அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில எல்லாருமே ஆரம்ப காலகட்ட சின்ன சின்ன பிழைகள் செய்வது, சிறிய சிறிய தவறுகளை செய்வது இயல்பாக இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் ஐயனை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் தோன்றிவிட்டாலே கண்டிப்பாக நீங்கள் மறுபிறப்பு எடுத்து விட்டீர்கள் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்காக இந்த உடல் அழிந்து புதிய உடல் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதன் பின்னர் நாம் செய்கின்ற அந்த உண்மையான பக்தியின் மூலமாக, நாம் காட்டுகின்ற அந்த அர்ப்பணிப்பின் மூலமாக, நாம் செய்கின்ற சில சாதனங்கள் மூலமாக கண்டிப்பாக நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் நீங்கள் கொள்ள வேண்டாம். மனசுக்குள்ள எந்த அழுக்குமே வேண்டாம். செய்த தவறுகள் தவறுகளாக இருந்துவிட்டு போகின்றன. அதை நினைத்து நம் வாழ்க்கையில் இனி எந்த மாறுதலும் வரப்போவதில்லை. ஆனால் அதையெல்லாம் விடுத்து நான் செய்தது தவறென்று உண்மையாக உணர்ந்து ஐயனின் பாதத்தை சரணடைந்து எனக்கு இனி நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும் என்று எல்லாம் அல்ல அந்த சர்வேஸ்வரனை சரணடைந்து விட்டால் போதுமானது. அதன் பின்னர் எல்லாத்தையுமே அவரே பார்த்துப்பார். அப்படி நம்ம செய்த தவறுகளுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கு கர்மாவின் காரணமாக அப்படின்னா அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். ஆனா நம்மளோட இறுதி நிலை அப்படிங்கிறது இறைவனை உணர்தல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல நம்ம பிடிமானமா இருந்துகிட்டோம்னா கண்டிப்பா அந்த ஆன்மீக பாதையானது ஒரு தெளிவான பாதையாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா தெளிவா கேட்டுக்குங்க. இந்த இரும்பு அப்படின்னு ஒரு பொருளை பயன்படுத்தி அந்த நிறைய இப்போ கட்டில், சேர் இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம செய்கிறோம். காலம் போக போக பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இயல்பான நிலையை இழந்து விடுகிறது. அப்படிங்கும் போது நம்ம அப்படியே போட்டுறதில்லை. அதுக்கு பதிலாக அதை வந்துட்டு மறுசுழற்சிக்கு வந்துட்டு உட்படுத்துகிறாங்க. அந்த இரும்பை கொண்டு போய் திருப்பியும் உலையில போட்டு கொதிக்க வச்சு திரும்பி அதுக்கு இன்னொரு உருவம் கொடுக்கப்படுகிறது. மாறாக வந்துட்டு அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணா கலந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் அங்க இருக்கின்ற மண்ணை சலித்து இரும்பு தாதுக்களை எடுத்து மீண்டும் உலையிலிட்டு அதுக்கு புது வடிவம் கொடுக்கப்படும். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில பிறந்தாச்சு, சிறிய சிறிய தவறுகளை நாம் அறிந்தோ அறியாமலோ செய்தாச்சு. அப்ப நம்மளுக்கு துருப்பிடிச்சிருச்சு, உபயோகமற்றதாக போய்விட்டோமே என்று நீங்கள் நினைக்கும் போதும் கூட நான் திரும்ப சொல்கின்றேன், மறுபடியும் மறுசுழற்சி செய்வது போல் நம்மை நாம் திரும்ப ஆன்மீக பாதைக்குள் செல்லும் பொழுது உலையிலிட்ட இரும்பு தாது போல நமக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் இறைவன் நமக்கு மறுவடிவம் கொடுப்பார் என்பதில் உறுதியாக நம்பிக்கையாக இருக்கும் போது புத்தம் பொலிவுடன் புது வாழ்வானது, இறைவனை தேடக்கூடிய அந்த வாய்ப்பானது நமக்கு கிடைக்கும். இது உணர்ந்தவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது. ஏன்னா பெரும்பாலுமானவர்களுக்கு மனதில் இந்த ஐயப்பாடு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அந்த தவறு செய்துவிட்டோம், இந்த தவறு செய்துவிட்டோம். வாழ்க்கையில் யார் தான் தவறு செய்யாம இருக்காங்க? இப்ப நான் உணர்ந்துகிட்டேன், இனிமேல் நான் நல்லா போகணும்னு நினைக்கிறேன், என் வாழ்க்கையில இறை தேடல் வேணும்னு நினைக்கிறேன், ஐயன் தான் எல்லாம் நினைக்கிறேன், தாராளமா அதுக்கப்புறம் புது வாழ்வானது பிறக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம முன் எடுத்து வைக்கிறோம் அடுத்த காலடி. அப்படிங்கும் போது அதற்கான வழிகளை இறைவன் ஏற்படுத்தி தருவார், ஈசன் ஏற்படுத்தி தருவார். அதன் மீது நீங்கள் படிப்படியாக நகரலாம். நண்பர்களே, ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து பாருங்கள். நாம் செய்த தவறுகள் பெரிதா, இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கம் பெரிதா? அப்படின்னா இறைவன் நம் மீது காட்டுகின்ற இரக்கமே பெரிதாக இருக்கும். அவருடைய குழந்தைகள் அல்லவா? செய்கின்ற தவறுகளுக்கு தலையில சின்னதாக கொட்டினாலும் அதுக்கப்புறம் அள்ளி அணைச்சிக்கிறது இறைவனோட தன்மை, அந்த ஈசனோட தன்மை. அப்படி நம்ம ஏற்றுக்கொள்வார்.
நம்மோட ஒரே வேலை, நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், எல்லா விஷயங்களையும் தூர தள்ளிவிட்டு மனதை அமைதிப்படுத்தி கொண்டு மனதில் உள்ள இறைவனை தேட வேண்டும். அவர் நாமத்தை மட்டுமே ஜபிக்க வேண்டும். அவரையே எண்ணி சதா காலமும் உருகி உருகி வழிபடும் போது கண்டிப்பா ஐயனோட அந்த கருணை பார்வையானது நமக்கு கிடைத்தே தீரும். அந்த வைராகியத்தில் முன் செல்ல வேண்டும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது உங்களுக்கான நேரம் தவறவிட்டால் மீண்டும் வராது அப்படிங்கிறத எப்பவுமே இந்த மந்திரத்தை உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. இது எனக்கான நேரம், இதை விட்டு விட்டால் மீண்டும் இந்த நேரம் வராது அப்படிங்கிறது. பெரிய ஞானிகளும் முன்னோர்களும் நிறைய முறை சொல்லிட்டாங்க, இந்த வினாடி மட்டும்தான் உண்மையான வினாடி, இந்த வினாடியை விட்டு விட்டால் அடுத்த நொடியோ அடுத்த நிமிடமோ எதுவும் நம் கையில் இல்லைன்னு ஞானிகள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது யதார்த்தமா நமக்கே தெரிஞ்சது. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப அப்பட்டமா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போச்சு. இன்று இருப்பவர் நாளை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு. அப்ப நம்ம ஆன்மீகத்துல செல்லணும், இல்லை ஏதாவது உயர்வு நிலையை அடையணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும்னா நான் 35 வயசு 40 வயசு 50 வயசுக்கு மேல அதுல ஈடுபட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த காரணத்திற்காகவும் தள்ளி போடாதீர்கள். சிவ வழிபாடு அப்படிங்கிறது தினம் தினம் செய்வது உத்தமம். அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. சந்நியாசம் போனவங்க தான் சிவ வழிபாடு செய்யணுமா? கட்டாயமா கிடையாது. இல்லறவாசிகள் சிவ வழிபாடு செய்யக்கூடாதா? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இல்லறத்தில் இருந்தாலும் அது நல்லறம் ஆவதற்கு சிவ வழிபாடு கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது உங்க மனசுல இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதற்காக நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா எதுவுமே நடக்காமல் போய்விடும். ஏன்னா இந்த நொடி அப்படிங்கிறது இறைவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம். அதுல என்ன நடக்குது என்ன நடக்கல அப்படிங்கறதெல்லாம் விஷயம் இல்லை. எனக்கு இந்த இடத்துல நல்லது நடந்தது அதனால இது நல்ல நேரம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல எனக்கு கெட்டது நடந்தது அது கெட்ட நேரம் கிடையவே கிடையாது. எல்லா நேரங்களும் இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்டவை. எந்த நேரத்தில் என்ன நடக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்தாரோ அதுவே அந்த நேரத்தில் நடந்தேறுகிறது. அதை அனுபவிப்பதற்காக மட்டும்தான் நாம் இங்கு இருக்கின்றோம். அதை தாண்டி சில சுய முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. இந்த ஒரு வினாடியில் நான் ஈசனை வழிபட போகின்றேன், இந்த ஒரு வினாடியில் இறைவனை நான் சரணடைய போகின்றேன் அப்படின்னு நினைக்கிறத விட உத்தமமான ஒரு விஷயம், உத்தமமான ஒரு மணி நேரம் வேறு எங்கு கிடைத்து விட போகிறது? எந்த காரியத்தையும் தள்ளி போடக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. நல்ல காரியங்களாக இருக்கும் போது அந்த காரியத்தை தயவு செய்து தள்ளி போடாதீர்கள். எந்த எதிர்கால நேரமும் நமக்கு உறுதி இல்லாத நேரமாகவே கருதப்படுகிறது. அப்படிங்கும் போது வாழ்கின்ற இந்த நொடி, வாழ்கின்ற இந்த மணித்துளியானது உண்மை என்று சிவபக்தியை மேலோங்க செய்வதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யும் போது இறைவன் நல்வழியை காட்டுவார். மீதம் இருக்கின்ற நேரத்தை எல்லாம் நல்ல நேரமாகவே மாற்றி நமக்கு கொடுப்பார் சிவபெருமான். அப்ப நேரம் காலம் பார்த்து வருவது சிவபக்தியா அப்படின்னா கட்டாயமா கிடையாது. எப்ப சிவபெருமான் உங்கள் மீது பார்வையை திருப்புகிறாரோ அப்பயே அது உங்களுக்கு நல்ல நேரமாக மாறிவிடுகிறது. அதற்கு பின் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதில் நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது. நடக்கின்றது எல்லாமே நிகழ்வுகள் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதனால சிவபக்தியில ஈடுபடணும் அப்படின்னா அதுக்கு நேரம் காலம் பார்த்துக்கிட்டு இத்தனை வயசுல நான் ஈடுபடுவேன், இத்தனை வயசுல சன்னியாசம் போவேன், இத்தனை அதெல்லாம் எதுவுமே இல்லை. உண்மையான சிவபக்திக்கு சன்னியாசமும் ஒன்றுதான், இல்லறமும் ஒன்றுதான். மனசு எவ்வளவு சுத்தமா இருக்கு, மனசு சுத்தமா உங்களால எவ்வளவு அன்பு செலுத்த முடிகிறது மற்ற ஜீவன்களின் மீது, எல்லாத்தையும் சிவபெருமானா பார்க்க முடியுதா உங்களால அப்படிங்கறத இந்த இடத்துல முக்கியமே தவிர மற்றவையும் அவ்வளவு முக்கியம் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நெறி இருக்கின்றது. எனக்கு வகுக்கப்பட்ட நெறி இதுதான் அப்படிங்கிறத சிவபெருமான் என்னிடம் சூட்சமமாக உணர்த்தி விட்டால் அதில் செல்ல வேண்டியது எனது கடமை. உங்களுக்கான வழியை அவர் காட்டிவிட்டால் அதில் செல்ல வேண்டியது உங்களின் கடமை. அதை உணர்ந்து கொண்டு செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நாளேது நட்சத்திரம் ஏது. கோள்களால் எனக்கு பிரச்சனைகள் வருகிறதுனா அந்த கோள்களை படைத்தவர் இருக்கும் போது அந்த கோள்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எண்ணி நாம் என்ன செய்ய போகின்றோம், அந்த பிரச்சனைகள் நம்மை எப்படி தாக்கிவிடும். அவ்வாறு தாக்கினாலும் அது சர்வேஸ்வரனின் அந்த ஒரு சித்து விளையாட்டாக இருக்குமே தவிர, சர்வேஸ்வரனின் விளையாட்டாக இருக்குமே தவிர வேறு எதுவுமாக இருக்காது. எதற்காக அவர் நம்முடன் விளையாட வேண்டும்? எனது பக்தி, என் மீது பக்தி வைத்திருக்கின்றவன் உண்மையாக வைத்திருக்கிறான் என்று இந்த உலகத்திற்கு அல்லது இந்த பிரபஞ்சத்திற்கு காட்ட வேண்டும் என்றால் சில சோதனைகளை செய்தாக வேண்டும். அந்த சோதனைகளில் வெற்றி பெறும் போது அவருக்கான அந்த பலனை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதற்காக சின்ன சின்ன விளையாட்டுகள் அந்த கிரகங்களின் மூலமாக நடைபெறுமே தவிர அந்த கிரகங்களின் தாக்குதல்ங்கிறது சர்வேஸ்வரனை மிஞ்சியது அல்ல அப்படிங்கிறது எப்பவும் மனசுல வச்சுக்குங்க. அப்ப நாள் கிழமையெல்லாம் பார்த்து வருவது பக்தி அல்ல. இந்த நாள் இந்த நொடி அப்படிங்கிறது உங்களுக்கானது. நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட வேண்டும், சர்வேஸ்வரனை உணர வேண்டும், எல்லாமல்ல அந்த பராபரத்தை உணர வேண்டும் அப்படின்னு நினைச்சு உங்களோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த நொடிதான் சிறந்தது. இதற்காக நாள் கிழமை நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் கட்டாயமா அது தள்ளி தள்ளி போய்கொண்டேதான் இருக்கும்.
மன உறுதியாக இந்த நொடியே எனக்கு சர்வேஸ்வரன் கொடுத்ததுன்னு நினைச்சு அந்த சிவபக்தியை ஆரம்பிக்கும் போது அது உத்தமமானதாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே. சிவபக்தி அனைத்திலும் சிறந்தது, சிவநெறி அனைத்திலும் சிறந்தது. அது இந்த நொடியே செய்வது இன்னமும் உத்தமமானதுங்கிறத மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். கண்டிப்பா சிவபக்தியில இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப முறையா வகுப்புக்கு போய் தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாட கற்றுக்கொண்டு பாடுவது அப்படிங்கிறது ஓதுவார் பெருமக்களுக்கே உரித்தான ஒரு பெருமை. இப்போ அவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடுதாங்க அப்படிங்கும் போது அந்த பாடுற இடத்துல நம்ம நின்னாலே அப்படியே ஒரு பரவச நிலையை அடைவது போல ஒரு உணர்வானது அங்கே ஏற்படும். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், இப்போ சிவாலயங்களில் ஓதுவார் பெருமக்கள் பாடும்போது அதை கேட்கும்போது உடலெல்லாம் சிலிர்த்து விடும், அந்த அளவுக்கு பாடுவாங்க. சரி, இப்போ அதை பாடுவதற்கென்று முறை இருக்கிறதா? இப்போ நம்மெல்லாம் வீட்டில் பாடுவதற்கு பதிலாக படிக்கலாமா? ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த பயமானது இருந்து கொண்டே இருக்கிறது. என்னன்னா இப்போ தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் நம்ம படிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம். அதை சரியாக படிக்காமட்டோம்னா தவறான பலன் ஏதாவது கிடைச்சி விடுமோ அப்படிங்கிற அந்த பயமானது இருக்கிறது அல்லவா? அதை பற்றி ஒரு தெளிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகத்தான் இப்போ நம்ம இதை சொல்ல வர்றோம். அடியார் பெருமக்களுக்கு நல்லா தெரியும், இப்போ குழந்தையானது பிறந்த உடனே மழலை குரலில் பேச ஆரம்பித்து விடுகிறதானா? கிடையாது. கொஞ்ச நாள் ஆகும். அப்புறமா வார்த்தைகளை போட்டு போட்டு அம்மா அப்பா தாத்தா அந்த மாதிரி பேசி பழகும். அதன் பிறகு வாக்கியங்களை கோர்க்க தொடங்கும். பின்னர் தான் வாக்கியங்களே அந்த குழந்தைக்கு வருகிறது. அதே போல ஒரு மொழி, அந்த மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உடனே அந்த மொழியில் எல்லாத்துக்கும் புலமை விடுமானா? கிடையாது. அதை பழக பழகத்தான் என்ன ஆகும்னா அதில் ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். அதன் பிறகுதான் அந்த மொழியில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள முடியும், அதில் புலமை பெற முடியும். இது இயல்பான ஒரு விஷயம். இப்போ நம்ம இறைவனை ஆராதிக்கிறோம். இப்போ ஆலயங்களுக்கு போய் உங்களால் மனசு விட்டு ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆலயத்தில் கூட்டமாக நிற்கிறாங்க, அந்த இடத்துல போய் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்ல முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. இல்லை அப்பனோட மந்திரத்தை ஏதாயினும் அதை அந்த இடத்துல உறக்க சொல்ல முடியுமா அப்படின்னு சிந்தித்து பார்த்தீர்கள்னா எடுத்ததுமே அது வர்றதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். தயக்கம்னா தவறா நான் சொல்லலை, அது நான் ஒரு காரணத்தோட சொல்கிறேன். அப்போ ஒரு இனம் புரியாத மனக்குழப்பமானது அங்கே இருக்கும். நம்ம சொல்லும் போது எல்லோரும் நம்மை பார்ப்பார்களா? அப்படி பார்த்தால் என்ன கண்ணோட்டத்தில் பார்ப்பார்கள்? இந்த மாதிரியான இயல்பான கேள்விகள் எழக்கூடும். எப்பன்னா நம்மளுக்கு இந்த மாற்றம், வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம், இறைவன் ஆட்கொள்வது ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு அப்புறமா, ஒரு பக்குவ நிலை அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு 20-25 வயதுக்கு மேலே ஆட்கொள்கிறார் அப்படிங்கும் போது அதை சொல்லும் போது முதலில் இந்த ஒரு பதற்றம் அல்லது தயக்கம் இருக்கக்கூடும் ஒரு சிலருக்கு. நான் எல்லாத்தையும் சொல்லலை. ஒரு 10 நாள் தொடர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க, மெதுவாக ஓம் நம சிவாய சொல்கிறாங்க, கொஞ்சம் அந்த பயம் போகிறது. மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு இருக்கும் போது ஒரு 10-15 நாட்களை தாண்டும் பொழுது அந்த மந்திரமானது யாருடைய மந்திரம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள். அப்பனுடைய மந்திரம். அதை நான் ஏன் தயக்கப்பட்டு சொல்ல வேண்டும் என்று ஓங்கி ஒலிக்கின்ற ஒளியால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கின்றாங்க. அது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய. இப்போ மழலை செல்வங்களை கொண்டு போய் நம்ம விடுறோம் அப்படிங்கும் போது கோவிலில் போய் ஓம் நம சிவாய சொல்லுங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள கர்வம் கிடையாது, பொறாமை கிடையாது, எந்த தீய எண்ணங்களும் கிடையாது. நீங்கள் எந்த மந்திரத்தை சொல்லித்தந்து கோவிலில் போய் சொல்ல சொன்னாலும் அழகாக உறக்க சொல்வார்கள் குழந்தைகள். தேவாரம் திருவாசகத்தை சொல்லி கொடுத்து போய் பாட சொல்லுங்க, அற்புதமாக பாடுவார்கள். பிழை இருக்கும், அதிலெல்லாம் எதுவும் இல்லை, ஒரு சில பிழைகள் இருக்கலாம். ஆனால் அந்த மனசார பாடுகின்ற தன்மை அந்த குழந்தைகளிடம் இருக்கும் எப்பொழுதுமே. அந்த வகையில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இப்போ திருவாசகம் நம்ம கைக்கு கிடைக்குது, தேவாரம் கிடைக்குது அப்படிங்கும் போது கண்டிப்பாக நம்ம செய்ய வேண்டிய செயல் அப்படிங்கிறது தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, தவறாக இருந்தாலும் பரவாயில்லை. எனக்கு வார்த்தைகளை கோர்த்து படிக்கிறதுல கொஞ்சம் சிரமமாக இருக்குது, நான் படிக்கிறதுனால ஏதாவது வாக்கியங்கள் தவறா போனால் இறைவன் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வேண்டாம். நீங்கள் படிக்க படிக்க அதில் அனுபவம் வர வர அதை உணர்ந்து படிக்கும் பொழுது அது எல்லாம் நம் மனதிற்குள் செல்லும் பொழுது கட்டாயமா அது ஒரு குறிப்பிட்ட கால அளவிற்கு பின்னர் பார்த்தீங்கன்னா எந்த தடுமாற்றமும் இல்லாமல்
நம் மனம் எப்படி சொல்கிறதோ அந்த வகையிலே பிழையின்றி நம்மால் அதை படிக்க முடியும், பாடவும் முடியும். எடுத்ததுமே பாடல் வந்துடுமா, எடுத்ததுமே பிழை இல்லாம படிச்சிட முடியுமானா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மொழியை பிழை இல்லாம ஒருத்தரால கத்துக்கொள்ள முடியும் என்றால் இதுவும் சாத்தியமே. ஆனால் பிழையோடு தான் ஒரு மொழி கற்றலே துவங்குகிறது அப்படிங்கும் போது கண்டிப்பா தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரி நம்மளோட சமயம் சார்புடைய அந்த நூல்களை எல்லாம் படிக்கும் பொழுது பிழைகள் ஏற்படத்தான் செய்யும். அதில் தவறொன்றும் இல்லை. ஏன், நான் யாரை போற்றி பாடுகின்றோம், யாரை பற்றி படிக்கின்றோம்னா அப்பனை பத்தி, அப்பனோட பெருமைகளை பத்தி பாடுறோம், படிக்கிறோம். ஒரு அப்பாவை குழந்தை புகழ்ந்து பேசுது அப்படிங்கும் போது அது எப்படி இருக்கும்? அந்த நிலையில இருக்கவங்களுக்கு தெரியும். அம்மா அப்பா இருக்கோம், நம்ம குழந்தையானது நம்மிடம் மழலை அந்த குரலில் பேசுகிறதுனா நம்ம எப்படி பார்ப்போம்? இந்த அளவுக்கு தப்பு பண்ணக்கூடாது. இதுல இலக்கணத்துல இருக்கு. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? கிடையாதே. மழலைகள் கொஞ்சுகின்ற அந்த மழலை மொழியை கேட்டு ரசிப்போம் அல்லவா? அதே போல்தான் இறைவனின் குழந்தைகளாகிய நாம் இறைவனை போற்றி பாடும் பொழுது அதில் பிழைகள் ஏற்பட்டாலும் இறைவன் அதை ரசிப்பாரே தவிர அதனால் கோபம் கொள்ள மாட்டார், அதை தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார். எந்த தீய பலன்களும் வந்தடையாது. அப்ப படிக்கணும்னு நினைக்கிறீங்க, தேவாரம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, திருவாசகம் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, கட்டாயமா அந்த புத்தகம் கிடைக்கின்ற பட்சத்துல அமைதியா அமர்ந்து படியுங்கள். படித்து படித்து பழகுங்கள். பழக பழக ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்மளுக்கே ஒரு உணர்வானது ஏற்படும். அது ரத்தத்துல கலந்துடும். ஒரு பாடலை பாடும் பொழுது நாவால் அதை உச்சரிப்பது என்பது வேறு, உடல் அங்கங்கள் எல்லாம் உருக பாடுவது என்பது வேறு. உடல் அங்கங்கள் எல்லாம் உருகி இந்த நா உச்சரித்து வருகின்ற வார்த்தைக்கு அதிக ஆற்றல் உண்டு. இறைவனை கட்டி போடக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க பாடும்போது அப்படியே உள்ளமெல்லாம் உருகி கண்களில் நீராக பெருகி ஐயனே, அப்பனே, ஈசனே, மகேசனே அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த இறைவனே உங்கள் முன் வந்து நிற்பார். உங்களை ஆட்கொண்ட அந்த இறைவன் உங்கள் வாயிலிருந்து வருகின்ற அந்த வாழ்த்துதலை கேட்பதற்காகவே உங்கள் முன் வந்து நிற்பார். என அன்பு பொருந்தியவர் அல்லவா ஈசன், அன்பின் வடிவமானவர் அல்லவா ஈசன். அதனாலே சொல்வது, அன்பால் நீங்கள் எந்த வார்த்தையை போட்டு இறைவனை அழைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் பெருமான். இந்த புனித நூல்களை நீங்கள் பிழையாக படித்தாலும் அதை பொருள்தருள்வார். அதற்கு மேல் நீங்கள் எப்படி அதை படிக்க வேண்டும் என்பதை அவரே உங்களுக்கு உணர்த்துவார். அதனால எந்த காலத்திலும் எந்த சமயத்திலும் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா தவற விடாதீங்க, படிக்க ஆரம்பிங்க. இந்த ஜென்மத்திலாவது திருவாசகம், தேவாரம் போன்ற நூல்களை எல்லாம் படிக்க ஆரம்பியுங்கள். அதன் உட்பொருளை புரிந்து கொள்வதற்கு ஆரம்பியுங்கள். இதன் தொடர்ச்சியாக பல வழிகள் உங்களுக்கு காட்டப்படும். அதன் வாயிலாக இறைவனை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் பெற வேண்டும். அப்படிங்கிறதான் நம்ம முழு மனசோடு இறைவனிடம் வேண்டிக் கொள்கின்றோம். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு மும்மலங்களை பற்றி அறிந்திருக்கிறீர்கள். அப்படிங்கும்போது கண்டிப்பா சிவபக்தியில செல்வதற்கான வழியை நீங்கள் தேடுகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்ளலாம். இப்ப இந்த ஆணவம், கண்மம், மாயின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களையும் விட்டொழித்தவர்கள் கண்டிப்பா இறைவனை சரணடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த மும்மலங்களை பற்றி அறிந்து அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுபட்டு பற்று பாசம் இல்லாமல் அதை மும்மலங்களையும் ஒழித்து விட்டோம் அப்படின்னா இறைவனை சரணடைந்து விட்டோம் அப்படின்ட்டு அர்த்தம். அப்படி இறைவனை சரணடைந்து விட்டால் அவர்கள் யாருக்கும் பயம் கொள்வதில்லை. இன்னும் சொல்ல போனா யமனே வந்து நின்றாலும் எவனை பார்த்து சிரிக்கின்ற தன்மையை அவர்கள் பெற்று விடுவார்கள். அப்படின்னா அது நிதர்சனமான உண்மை. அது அவ்வளவு சாதாரணமா அந்த தன்மையானது நமக்கு வாய்க்க பெற்று வருமா அப்படின்னா கடினம்தான். இப்ப மனசுல ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நினைவுகள் இருக்கும், கொஞ்ச நாளைக்கு நினைச்சுக்கிட்டு இருப்போம், அப்புறம் மறந்துடுவோம். வேற ஏதாச்சும் ஒரு பொருளை பார்க்கும் போது திருப்பி ஞாபகப்படுத்தி விடும். இது இயல்பாவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்.